ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் காவேரி கிட்ட சொல்லாமலே விஜய் லெட்டர் எழுதி வச்சுட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு. விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறத ராகினி பார்த்ததும் எங்கே காவேரி ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு போய் பார்க்குற தருணத்தில் தான் அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. அந்த லெட்டரை படித்ததுக்கு அப்புறமா தான் ராகினிக்கு ஒரு உண்மை தெரிய வருது. விஜய்க்கு வெண்ணிலா மேலே இருக்கிறத விட காவேரி மேலே இருக்கிறது தான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த ராகினி ரொம்பவே கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் கோபத்தோடு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுடுறாங்க. இதை காவேரி படிக்காத அளவுக்கு. அவங்க எழுந்து வந்த காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி வராங்க. கீழே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்ற விஷயம். தெரிஞ்சுக்கிட்ட காவேரி மனசு கஷ்டத்தோடு என்ன பண்ணுறாங்க, ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நிற்க, அந்த சமயத்தில் அங்கேருந்து வந்த ராகினி, என்ன காவேரி விஜய் எங்கே போயிருக்காருன்னு பார்க்குறியா, விஜய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காரு, ஆனால் அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலையா அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க காவேரியை. இதுலேருந்தே தெரியலையா காவேரி, உன்னை விட அவருக்கு வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு காவேரியை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட காவேரியெல்லாம் மனசு தாங்கிக்க முடியல. விஜய் இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி இருந்தார், நம்ம கூட இவ்வளோ அன்பாக இருந்தார், இப்போ எப்படி இருக்காரு அப்படின்றதையும் நினச்சி பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக டாக்டரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி விஜய் சொல்கிறாரு. வெண்ணிலாவை செக் பண்ண டாக்டர் விஜயை பார்த்து அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் மறந்து போச்சுன்னா பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை பண்ணணும். இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்தில் வரும். அது மாதிரி பண்ணும்போது அவங்க கூடிய சீக்கிரமே ரெக்கவரி ஆகி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வெண்ணிலாவை பார்த்த விஜயும் சொல்கிறாங்க, கவலைப்படாத வெண்ணிலா, நீ கூடிய சீக்கிரமே சரியாயிடுவா அப்படின்ற மாதிரி. இப்படி வீட்டுக்கு வந்த விஜய் வெண்ணிலாவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போன விஷயத்தை பற்றி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வெண்ணிலா குணமாகணும் அப்படின்னா பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்றாங்க. விஜயோட மனசில் நம்ம காவேரி கிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டா கண்டிப்பாக காவேரி நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற இதில் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் விஜய் நினைக்கிற மாதிரி காவேரி அந்த லெட்டரை படிக்காதான் இப்போ பிரச்சனை. இதனால் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது ரொம்பவே ஹர்ட்டான காவேரி என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நடக்கிறத எல்லாத்தையும் ஒன்னொன்றையும் பார்த்து தாங்கிக்க முடியாத காவேரி என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டராக எழுதுறாங்க திரும்ப விஜய்க்கு. சாரிங்க, நான் மன்னிச்சிடுங்க, இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு என்னால் இதை சகிச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியல, அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் தாங்கிட்டு கண்டிப்பாக என்னால் இங்கே இருக்க முடியல, அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க, நான் அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்த அந்த நாட்களே நினைவாக இருந்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரில் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க காவேரி. இன்னொரு பக்கம் காவேரியை தேடி வர தருணத்தில் காவேரியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லெட்டர் எடுத்து பார்த்து படிக்கிறாரு. பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாரு. இந்த லெட்டர் எடுத்து படிக்கிற விஜய் என்ன சொல்லி அழறான்னா, நான் தான் ஏற்கனவே உனக்கு தெளிவாக லெட்டர் மூலயமா உனக்கு தெளிவுபடுத்தினேன் காவேரி, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே காவேரியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. விஜயை பார்த்து தாத்தாவும், நான் தான் ஏற்கனவே உனக்கு சொன்னேனேப்பா, நீ ஏன்பா இப்படி ஒரு தப்பு பண்ண விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேள்வி கேட்குறாரு. காவேரி காணுமே அப்படின்ற வருத்தத்தில் இருக்க விஜய் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே பதட்டத்தோட காவேரி தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு.